கிட்டத்தட்ட வந்து 1.5 மாதம் இருக்கும். ஃப்ளவர் ஆன் மண்டேல ஓட்ட விழுந்துருச்சுன்னு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதில் அவ்வளோ கமெண்ட்ஸு, வேறு ஒன்றும் இல்லை, என்னை திட்டி தான். ஸோ இன்றைக்கி அந்த மீன் பயங்கரமாக ரெடி ஆகி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. அது எப்படி அடிபட்டுச்சு, எப்படி ரெடி ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பின்னாடி தான் இருக்குது, போய் அப்படியே பார்க்கலாம். இந்த ஹார்பிக் ஊற்றி கழுவணும் பார்த்தீங்களா டேங்க்கு, அது இதுதான். இதில் வீஜா போட்டு வச்சுருக்கேன். இதோட வீடியோஸ் இன்னும் போடலாம், நான் போடுறேன். ஸோ இன்னும் சேஃபாக நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது. ஹார்பிக் போட்டு கழுவக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. தலைவர் தலையில் வீர தழும்போடு இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ இவர் தான். இப்போ நல்லா ஆரோக்கியமாக ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிட்டார். தனியாக தான் போட்டு வச்சுருந்தேன் பக்கத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இருக்குது. எதுக்காக ஃபீமேல் போட்டேன்னா, இவரோட தலை வந்து சுருங்கிடுச்சு ஃபீமேல் இல்லைன்னும். ஸோ அதனால் வந்து ஃபீமேல் ஆட் பண்ண ஒரு 1 வீக் முன்னாடி வீடியோ போடணுன்றதுக்காக பழையபடி நல்லா தலை வந்து பெருத்துருச்சு. ஸோ இவருக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீமேல் கிடையாது, இது சூப்பரான ஃபீமேலு. சூப்பரான ஃபீமேல்னால் இந்த மேல் கூட விட்டேன்னா இந்த மேலே கொன்னுரும், முடிச்சு போட்டுரும். அந்தளவுக்கு நல்லா சைஸான சூப்பர் ஃபீமேலு. நான் வேறு ஒரு ஃபீமேல் இருந்துச்சு, இவர் யங்கான மேல் தான் இருந்தாலும் சரி ஒரு ப்ரீடிங் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி மார்னிங் ஃபீட் பண்ணேன், ஈவினிங் வந்து ஃபீட் பண்ணலை. அதுக்கப்புறம் இருட்டிருச்சு, வந்து இதுங்களை லைட்லாம் போட்டு எழுப்பணுமேன்னு சொல்லிட்டு ஈவினிங் நான் ஃபீட் பண்ணல. ஸோ அப்போ வந்து இது ஃபீமேல் நல்லா கடித்து மேலோட மண்டையவே வந்து தின்னுருச்சு. அந்த விஷுவல் எல்லாமே நான் சைடில் போடுறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நல்லா மண்டையை வந்து ஓட்டப்பட்டுருச்சு. உள்ளே வந்து அதோட ஃப்ளஷ்ஷு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. ஃப்ளஷ் இருக்குது, பட் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சுது. முறை பார்த்தேன் ஃப்ளோரான் மண்டைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத. அப்படியே காலியாக தான் தெரிஞ்சுது பார்க்குறதுக்கு, உள்ளே இருக்க ஃப்ளஷ்ஷு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுனால. ஸோ அவ்வளோதான், தலைவர் காலி அப்படி தான் நான் நினச்சேன். பார்த்தா ஒரு 2 நாள் மட்டும் தீனி எடுக்கலை. பொதுவாகவே வந்து மீன் உணவு எடுக்கலை அப்படின்னாலே அது ஏதோ ஒரு கிரிட்டிக்கலான விஷயத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ 2 நாள் தலைவர் வந்து ஃபுட்டு சாப்பிடலை. நான் ஒன்று பண்ணேன், வாட்டர் சேஞ்ச் மட்டும் ஒரு 50% இறக்கிட்டு புது தண்ணி ஏற்றிட்டு கல்லுப்பு போட்டேன். மெடிசன் எதுவுமே வந்து காயத்துக்கு என்ன மெடிசன் போட முடியும், ஸோ நான் வந்து மெடிசன் எதுவும் ஆட் பண்ணல. இது மட்டும் நான் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக வந்து ஃபுட்டு எடுக்க ஆரம்பிச்சிது. ஓகே, லைட்டாக ஃபுட்டு எடுக்க வந்தால் நான் ஷார்ட் வீடியோ போட்டேன். ஏன்னா சாக போகிற மீனுக்கு நான் ஷார்ட் வீடியோலாம் போட மாட்டேன். ஸோ சாப்பிட ஆரம்பிச்சிருவோம், நான் ஷார்ட் வீடியோ எடுத்து வச்சு கிளிப்பிங்ஸை வச்சு ஷார்ட் வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான் நான் இவருக்கு வந்து நான் பண்ணது. அதுக்கப்புறம் அடிப்பட்ட காயம் இருக்கிறதுனால நான் அடிக்கடி வாட்டர் சேஞ்ச் இந்த டேங்க்குக்கு மட்டும் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அடிக்கடினா ஒரு 4 days 5 days ஒன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். வழக்கமாக வந்து ஃப்ளோரான் டேங்க் எல்லாத்துக்கும் 15 days ஒன்ஸ் வந்து 70% வாட்டர் சேஞ்ச் பண்ணுவேன். இவருக்கு 4 days 5 days பார்க்குறப்ப தோன்றப்ப அப்படி வந்து எடுத்து நான் தண்ணி மாற்றிட்டு இருந்தேன். அந்த காயம் ஓரளவுக்கு ஆறிடுச்சு அப்படின்றப்ப ஒரு 15 நாள் கழிச்சு அந்த வாட்டர் சேஞ்செல்லாம் வந்து நிப்பாட்டிட்டேன். அதான் ஒரு 3 தடவை 4 தடவை வந்து நான் இவருக்கு தண்ணி மாற்றிருப்பேன் இந்த காயத்துக்காக. அவ்வளோதான் நான் பண்ணது காயத்துக்குன்னு. வேறு எதுவுமே வந்து மெடிசனோ எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. அதை தாண்டி காயம் ஆடுறதுக்கு ஃபீடிங்குமே நம்ம நல்லா பண்ணணும். நான் ஃபீடிங் வழக்கமாக நல்லா கொடுப்பேன். அந்த ஒரு நாளை விட்டுருங்க, அது சிஸ்டர் மேரேஜ்னால ஃபீட் போட முடியாமல் போயிடுச்சு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பில்லட் வழக்கமாக 2 வேளை கண்டிப்பாக போட்டுருவேன். முடிஞ்சால் 3 வேளையும் போடுவேன், பட் 2 வேளை வந்து எனஃப், அதுவுமே போதும். அப்புறம் வாரத்துக்கு ஒருக்க வந்து ஃப்ரோசன் ஆர்டிமியா கொடுப்பேன். ஸோ லைஃப் ஃபீடு வந்து நான் இப்போ குளத்தூர்லாம் போய் முன்ன வார்ம்ஸ் வாங்கி போட்டுட்ருப்பேன். இப்போ அந்த மாதிரி பண்ணுறதில்ல, ஃப்ரோசன் ஆர்டிமியா இருக்கிறதுனால தலைவருக்கு வாரத்துக்கு ஒருக்க ஃப்ரோசன் ஆர்டிமியா தான் போடுறேன். ஸோ கிளிப்பிங்ஸ் வந்து நான் இது கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகறப்ப வந்து நான் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டே தான் வந்தேன். அது எல்லாமே நான் சைடில் ஆட் பண்ணுறேன். டேட் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஸோ டேட் எனக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து நான் டேட்ஸோடு போடுறேன். தலைவர் இந்த டேட்டில் இப்படி ரெக்கவர் ஆகிருந்தாருன்றது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு ஃபுல் ஆரோக்கியமாக இப்போ இருக்கார். இந்த மண்டையை வச்சுட்டு ஜம்ப்லாம் பண்ணுறாரு. இது ஆக்சுவலாக மிராக்கல் தான். ஏன்னா அந்த ஃபீமேல் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிபி பாலாஜி ப்ரோ. ஸோ அவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறப்ப இன்னும் அந்த மேல் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு கேட்டார். ஏன்னா அந்தளவுக்கு ஆழமாக வந்து பதிச்சிருச்சு. காயமும் வந்து பெருசுன்றதோட காயம் வந்து நல்லா ஆழம்னு சொல்லலாம். உள்ள மண்டையில் இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சுது. ஸோ எப்படியோ வந்து தலைவர் வந்து பொழைச்சிட்டாரு. ஒரு லக்கி சாம் அப்படின்னு சொல்லலாம். இவர் இப்போதைக்கு எனக்கு ப்ரீட் பண்ணுற ஐடியா கிடையாது. ஏன்னா இவரோட அக்ரெஷன் வந்து கம்மி. நம்ம கிட்டலாம் கையெல்லாம் நல்லா கடிக்க வராரு, பட் இவரோட கோவம் வந்து கம்மி தான் மீன் கிட்டன்றப்ப. ஸோ அதனால் ஃபீமேல் அட்வான்டேஜ் எடுத்துக்குது. அது பயந்த ஃபீமேல் தான். இதுக்கு நான் ப்ரீடிங் போட்டது வந்து இந்த மேலே பார்த்து அந்த ஃபீமேல் பயடாக தான் செய்யும். இருந்தாலும் இவர் அந்தளவுக்கு கடிக்காமல் இருக்கும். சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் ஃபீமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு தலைவர் மண்டையில் வந்து பொத்தல் போட்டுருச்சு. ஸோ இந்த ஃபீமேல் வந்து ஜஸ்ட்டு க்ரூமிங்காக தான். சூப்பரான ஃபீமேல், இது செம்ம ஃபீமேலு. இது வந்து F2 ஃபீமேல் கப்புல்னு சொல்லி நான் காமிச்சிருப்பேன். ஸோ அவரோட ஃபீமேல் தான் இது.
குரூமிங்காக தலைவருக்கு எடுத்துகிட்டு வந்து மேலே போட்டிருக்கேன். அவர் இப்போ சிங்கிளாக கீழே இருக்கார். ஸோ உங்கள் மீனுக்கு அடிபட்டுச்சுன்னா நீங்கள் மருந்தெல்லாம் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா இவ்வளோ ஆழமான காயத்தையே வந்து வெறும் தண்ணி மாற்றி கல்லுப்பு போட்டே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ மருந்து அடிபடுறதுக்குலாம் இருக்கான்றது தெரியல. ஆன்டி பேரசைட், ஆன்டி ஃபங்கல் அதெல்லாம் இருக்குது. காயத்துக்கானதான்றது எனக்கு தெரியலை. எனக்கு ராக் சால்ட்டே வந்து நல்லா ஒர்க் ஆகிடுச்சு. ஆனால் அது டோட்டலாக வந்து அதோட இம்யூன் பவரை பொறுத்து தான் இருக்குது. ஸோ தலைவர் நல்லா ஆரோக்கியமாக இருக்கார் போல இருக்குது. ஏன்னா தலைவருக்கு கிட்டத்தட்ட உயிர் போய் வந்திருக்கு. இருந்தாலும் நல்லா ஜாலியாக இருக்காப்புல. இதோட வீக்னஸே இதோட மண்டை தான். ஏன் இவ்வளோ துருன்னு விளையாட்டுத்தனமாக இருக்கார் தெரியுமா? இன்னைக்கு காலையில் இன்னும் ஃபுட்டு போடலை. வீடியோ எடுக்கணுன்றதுக்காக ஃபுட்டு போடாமல் வச்சுருக்கேன். எடுத்து முடிச்சு தான் போடணும். ஒன்ஸ் வயிறு நல்லா ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்ம கூட இவ்வளோ விளையாட்டுத்தனமாக இருக்காது. பார்த்தீங்களா ஃபுட்டு எப்படி என்னை சுற்றி அடிக்குது. அந்த ஷார்ட் வீடியோவில் வந்து நான் ஃபுட்டு போடலை, அதனால் ஃபீமேலுக்கு அடிச்சிருக்கலான்னு சொல்லியிருப்பேன். உடனே இதை வளர்க்க முடியலைன்னா எதுக்கு வச்சுருக்கீங்க, அதை வியாபாரமாக பார்க்குறீங்க, அப்படி இப்படி நிறைய வந்தது. ஆக்சுவலாக ஃப்ளோரானில் வந்து இப்போ வரைக்கும் நான் வியாபாரமாக பார்க்கல, எல்லாம் வளர்க்குறதுக்கு தான். இது ஓகே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வீஜா 3 இன்ச்சு ஃபிஷ்ஷுக்கு 2 டேங்க் கொடுத்துருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதுக்கு தான் இருக்கிறதுலே பெரிய டேங்க். சின்ன ஃபிஷ்ஷில் பெரிய டேங்க் இவருக்கு தான். ஸோ அடுத்து கீழே வந்து இங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் ஷையாக இருக்கும். இவர் நல்லா நம்ம கூட விளையாடுவார். பட் கேம்பராக இருக்கிறப்ப விளையாடுவாரான்னு தெரியலை. ஸோ ஃப்ளவரானை வந்து நான் பிஸ்னஸாக இது வரைக்கும் பார்க்கல. ஃபைட்டரை வேணால் பார்க்க ஆரம்பிச்சேன், அது வேணால் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வளர்க்குறதுக்குலாம் அந்தளவுக்கு நான் இப்போ வச்சுக்கிறது இல்லை. ஃபுல்லாக பிஸ்னஸ் மைண்டில் தான் ஃபைட்டரை பார்க்குறேன். ஆனால் ஃப்ளவரான் ஹாபி தான் இப்போ வரைக்கும். மாறலாம் மேபி ஃப்யூச்சரில். தலைவர் வந்து ஃபுல் ஹெல்த்தியாக இருக்கார். நிறைய பேர் வந்து அந்த வீடியோவில் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபுல் ரெக்கவரி ஆகணுன்றதுனால இவ்வளோ டைம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக ரெக்கவர் ஆகிடுச்சு. காயை வந்து ஆறணுன்னே நான் போட்டிருக்கலாம். அந்த தழும்பு மறையணும்னு வெயிட் பண்ணேன். பட் ரொம்ப டிலே ஆகும் போல். இப்பயும் தழும்பு ஆனால் ஓரளவுக்கு மறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வெள்ளையாக கோடு வருது பார்த்தீங்களா, அது வந்து தலைவரோட போல்ஸ் தான். ஸோ போல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. மேபி கலர் குயிக்காக கூட வரலாம். ரசிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஃப்ளோரானில் வந்து நான் நிறைய மாற்றம் பண்ணணும். நிறைய கொடுத்துட்டு ப்ரீடிங்க்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். இப்போ நான் காமிச்ச அந்த அடிப்பட்டதெல்லாம் வந்து ப்ரீடிங்க்கு சூட் ஆகாது. ரீசன் வந்து சைஸ் கம்மி. இன்னும் சைஸ் கம்மியான ஃபீமேலாக தேடி பார்த்து போட்டு ப்ரீட் பண்ணலாம். பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. தலைவர் ரொம்ப சாஃப்டாக இருக்கார். ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் 2-3 மாதம் கழித்து வச்சுக்கோங்களேன், எல்லா ஃப்ளோரானையும் மாற்றிட்டு ப்ரீடிங்க்கு ஏற்ற மாதிரி நான் கொண்டு வரலாம். ஸோ ப்ரீடிங் செட் ஆகலை அப்படின்னா விட்டுருவேன். நான் உட்காந்து கடைசி வரைக்கும் போராடுவேன். 4 மீனை கொண்டு தான் கற்றுக்குவேன் அப்படின்னு போராடிட்டு இருக்க மாட்டேன். ட்ரை பண்ணுவேன். ஸோ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.